சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்திய பாதுகாப்பு படையினர் கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் எனும் அதிரடி நடவடிக்கையின் கீழ் பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் முகாம்களை இலக்காக வைத்து வான்வழி துல்லிய தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலால் பாகிஸ்தானின் பகவல்போர் பகுதியில் அமைந்திருந்த ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகம் முற்றிலும் தகர்க்கப்பட்டது. இதில் அந்த அமைப்பின் தலைவர் மசாத் அசாரின் மூத்த சகோதரி 5 குழந்தைகள் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேர் உயிரிழந்தனர். ஐநாவின் சர்வதேச தீவிரவாதிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் மசூத் அசார் தாக்குதல் நேரத்தில் வேறு இடத்தில் இருந்ததால் உயிர் தப்பினார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த 14 பேரின் வாரிசுகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். தன் மூலம் மசூத் அசாருக்கு மட்டும் 14 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கும். மேலும் இந்திய தாக்குதலில் இடிந்த கட்டிடங்கள் அனைத்தும் மீண்டும் கட்டித்தரப்படும் என்றும் அந்நாடு பிரதமர் உறுதியளித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு படையினர் இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் வாழும் பகுதிகள் குறிவைக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளனர். தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டதாக இந்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. அதையும் மீறி இந்த இழப்பீடு விவகாரம் தற்போது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது.